Hi, friends. Welcome to my podcast. So, this is the ninth episode of my video. And in this video, I about two brothers who have been separated for the past 13 years in their life. That means in the 13 years, they never met. And literally, they forgot each other and they gave up on trying to find each other. So, I want to share in this podcast how the miracle can happen in life and what the separation has caused in their life and what is the impact. So keep watching. வணக்கம். என் பேர் கோகுல். இது என் தம்பி கிஷோர். உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். எங்களோட வாழ்க்கையில ஒரு 13 வருஷத்தை யாருமே தெரியாத மாதிரி தான் நாங்கள் கடந்து போயிட்டோம். அந்த ஒரு ஃபீலிங்ஸை இப்போ உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கோம். அவன் என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளும் நான் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளும் கேட்குறோம். உங்ககிட்ட நான் எனக்கு கேள்வி கேட்கணுமா? இல்ல ஏண்டா கேளுங்க, நீங்க என்கிட்ட கேளுங்க. அதாவது நாங்கள் பிரிஞ்சிருந்த இந்த 13 வருஷ இடைவெளியில அவன் என்னை மிஸ் பண்ணான்னு தெரியல. நானா உண்மையிலே அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மூலியமா எனக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. இதோ இப்போ நம்ம மோகன் தாட்ஸ் அந்த ஒரு காணொலி வழியா நான் இப்போ அவங்ககிட்ட கேட்க போறேன். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். நான் எப்படி ஃபர்ஸ்ட் இவனை மிஸ் பண்ணேன், என்னோட சூழ்நிலைகள் என்னன்றதை நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இதுவாக எடுத்துக்க, கொஞ்சம் நேரம் மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது சின்ன வயசுலே எங்களை விட்டு பிரிஞ்சு போன அம்மா அப்பா, சரி அந்த வாழ்க்கை தான் நரகமாயிடுச்சோன்னு நினைச்சுன்றப்போ எங்க அப்பாவை பெற்ற, அதாவது என் கிராண்ட் மதர், அவங்க வந்து எங்களை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனாங்க. சரி அங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டம், ரொம்ப நரகம்னு வாங்கல. அதை வந்து நான் சின்ன வயசுலயே அனுபவிச்சேங்க. அது எப்படின்னா, எல்லா குழந்தைங்களுமே அவங்க கிராண்ட் மதர், அதாவது அவங்க ஆயா தாத்தானா உயிர் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ செல்லமா இருப்பாங்க. ஆனா நானும் அப்படி நினைச்சுதான் எங்க ஆயா வீட்டுக்கு போனேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. எதனா ஒன்னா குட்டி வளர்க்குறதும், எதனா ஒன்னா திட்டி வளர்க்குறதும், 4 வேலிக்குள்ள எங்களை அடிச்சு வைக்கிறதும், 4 பேரை பார்க்க கூடாதுன்றதும், எங்க அப்பா மேல இருந்த வெறுப்பா இல்ல எங்க அம்மா மேல இருந்த வெறுப்பான்னு தெரியல, அந்த வெறுப்பெல்லாம் எங்க மேலேயே காமிச்சு வளர்த்துருந்தாங்க. வாழ்க்கை ஒரு மாதிரி நரகமாவே போயிடுச்சு. அவங்களால எங்களை வளர்க்க முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவனு ஒரு ஹாஸ்டல்லையும் என்ன ஒரு ஹாஸ்டல்லையும் சேர்த்துருவாங்க. இவனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வயசு வரைக்கும் தான் நான் இவனை பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் தான் சரி 4வது படிக்கிறவங்க தான் இவனை பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் ஒரு ஹாஸ்டல், நான் ஒரு ஹாஸ்டல் சொல்லிட்டு எங்களை மாத்தி சேர்த்துட்டாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, 5வது படிக்கும்போது நான் என்னோட ஹாஸ்டல் வேலையை முடிச்சுட்டு பள்ளி லீவ்ல நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரே டார்ச்சல், ஒரே அடி, ஒரே தொல்லை, என்னால தாங்க முடியல. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டேன், சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னா அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டேன். அதோட வந்தவன் தான் திருப்பி போனா எங்க அடிப்பாங்களோ, எங்க மறுபடியும் கொடுமைப்படுத்துவாங்களோ அன்ற அந்த ஒரு கான்செப்டே எனக்கு போக ஒரு மைண்ட் செட் வரவே இல்லை. அப்படியே வந்தேன் போனேன். அந்த சின்ன வயசுல ஏதோ வேலை செஞ்சேன், எங்கெங்க போய் கஷ்டப்பட்டேன். தண்ணி தூக்குற வேலைக்கு போனேன், கேட்டரிங்ல வேலைக்கு போனேன், அதுக்கப்புறம் சமையல் வேலை செஞ்சேன், ஏதோ வேலைக்கு போனாங்க. அப்பப்போ எனக்கு புருஷோத்தோட ஞாபகம் வரும். ஆனா என்ன பண்றது, அவனை பார்க்கவும் முடியாது. திரும்பி அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க ஆயா வீட்டுக்கு போனா திருப்பால் அடிக்காத குறையா அடிச்சு துரத்துவாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுன்னு நான் வீட்டுக்கு போகாமலே இருந்துட்டேன். என்னோட விதியா என்னன்னு தெரியல, நான் வளர்ந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஹாபிட்ஸ் சொல்லுவாங்க. நானும் அந்த ஒரு சரௌண்டிங்லேயே வளர்ந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி அவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன். அது போக 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 பேட் ஹாபிட்ஸ் அதிகமா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அது இல்லாம ஏதோ கெட்ட பழக்கம்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அடிக்ட் ஆகி, அதுக்கப்புறம் வெளில வர முடியாம, அப்புறம் ஏதோ தப்புலாம் பண்ண ஆரம்பிச்சுங்க. இந்த லைஃப் இப்படியே தான் போயிட்டு எனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் என் லைஃப் போயிருந்துச்சு. அப்பப்போ இவனோட ஞாபகம் மட்டும் எனக்கு வரும். ஆனா என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது. இவன் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறான் மட்டும் அந்த ஒரு தாட் மட்டும் எனக்கு இருக்குமே தவிர, இவனை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குமே தவிர, மற்றபடி இவனை அந்த பாக்குற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இல்லைங்க. நான் தான் எங்க ஆயா வீட்லயும் டச் இல்லை, எங்க சொந்தக்காரத்தையும் யார்கிட்டயும் டச் இல்லை. இவன் எங்க இருக்கிறானோ தெரியல, இவன் என்ன பண்றானோ தெரியல, எந்த ஒரு இதுவுமே இல்லை. எந்த ஒரு எப்படி சொல்றது, என்னோட எந்த ஒரு கான்டாக்டுமே கிடைக்கல. நானும் பசங்க கூட சேர்ந்து கெட்டு போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பேடான ஒரு பையனாவே மாறிட்டேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, சரி எங்க தாத்தானா எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்.
அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மனசுல நானும் தைரியத்தை வளர்த்துக்கின்னு ஒரு நாள் போனேன். எங்க வீடு பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கிற மரக்காணம். அங்க போனேன். அங்க போன உடனே நான் கொஞ்சம் வீட்டு கதவை தட்டுறேன். அப்போ பயம் வந்துனே இருக்குது. எங்க ஆயா இருப்பாங்களோ, எங்க தாத்தா வந்துருவாங்களோ, பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்களோன்ற அந்த பயம் மட்டும் இருந்துனே இருந்தது. கதவு திறந்தது. வந்தாங்க. ஆனா யாரு ஆயா வரல. எங்க தாத்தா வந்தாரு. என்னை பார்த்த உடனே ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கொல்லி போட கூட ஒரு பேரம் இல்லாம போயிடுவான்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வர வச்சு, என் கண்ணுல தண்ணி வர வச்சு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசினாரு. நானும் அவர் கூட கொஞ்ச நேரம் பேசினேன். எப்படி தாத்தா இருக்க, ஆயா என்ன பண்றாங்க அப்படின்லாம் பேசினீங்க. அவங்க அப்புறம் அவர் அவங்க பிரிஞ்சு சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினே இருக்கிறப்பதான் குஷாத்தோட நம்பர் என்கிட்ட இருக்குடா, அவன் சென்னையில தான் இருக்கான் அப்படின்ட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வர்றாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் ரொம்ப நாள் இந்த கெட்ட பையனா ஆனதுனால இவனோட எந்த ஒரு எண்ணமும் இல்லாம இருந்துச்சு. எனக்கு தம்பின்ற ஒரு இது விஷயத்தையே நான் மறந்துட்டேன். நான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாறிட்டேன். திடீர்னு குஷோத் உன் தம்பி சென்னையில தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டேன்னு எனக்கு அது மாதிரி ஆயிட்டேன் நான் அந்த நேரத்துல. என்ன தாத்தா பண்றான், என்ன பண்றான் அப்படின்னு 13 வருஷம் என்ன பண்றான், ஏது பண்றான், எப்படி இருப்பான். எனக்கு சின்ன வயசுல பார்த்தா அதே அந்த மகன் தான் ஞாபகம் இருக்கு. திருன்னு ஓடிட்டு இருப்பான், திருன்னு இப்படி வருவான், என் கூட சண்டை போடுவான். 2 பேரும் போயிட்டு இது ஏதோ குறும்பு பண்ணுவோம். இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் முகம் எப்படி இருக்கும், அவன் எப்படி இருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சுது. சரி அவனை பார்க்கணுன்ற எண்ணத்துல இருந்துனே இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, இதாண்டா உன்னோட தம்பியோட நம்பரை சொல்லிட்டு குஷோத்தோட என் தம்பியோட நம்பரை கொடுத்தாரு. அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், அவனுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா ஒரு மனசுல ஒரு மாதிரி பயம். ஃபோன் பண்ணா என்ன சொல்லுவானோ, என்ன நினைப்பானோ, என்ன பேசுவானோ என்கிட்ட, நான் அவன்கிட்ட என்ன பேசுறது, நான் அவன்கிட்ட என்ன பண்றது, ஒரு பயத்துல என்ன பண்ணிட்டேன், ஃபோனை சரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பாதியில வச்சு நான் அங்கிருந்து வந்துட்டேன். நாட்கள் 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. நான் சென்னைக்கு நான் எங்க வீட்டுல தான் தாம்பரத்துல தான் இருக்கேன். 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது, போயினே இருக்கு. நானு இவனை பத்தி யோசனை மட்டும் வந்துனே இருக்குது. ஆனா பேசணும்னு சொல்லும்போது ஒரு மாதிரி தயக்கம். எப்படி பேசுறது, என்ன பேசுறது ஒரு தயக்கம். ஒரு நாள் என்ன பண்ணா, நீ எப்படியாவது பேசியா அவனோட தம்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து டயல் பண்ணேன். ரிங்க போச்சு, எடுத்தான். ஹலோ கிஷோர் அப்படின்னேன். ஆப்போசிட்ல அவன் யாருன்னு கேட்டான். இது மாதிரி கோகுல் பேசுறேன்டா அப்படின்னா சொல்லுடா, ஏதோ இவ்வளவு நாள் நாங்க 13 வருஷம் பிரிஞ்சு அந்த ஃபீலிங்கே இல்லாம தினமும் பேசின்னு பழகின்னு ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி சொல்லுடா கோகுல் அப்படின்னா. எனக்கு அந்த அந்த ஒரு செகண்ட்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது அந்த ஃபீலிங்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னு எனக்கு புரியலங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 daysல வந்தான். நாங்க தாம்பரத்துல இந்த வீட்டுக்கு வந்தான், பார்த்தான், பேசினான். அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீங்களா இருக்காத கிளம்பி வா, அங்க இருக்கிற எங்க பசங்க எல்லாம் பார்த்தான், செட் ஆகல, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எனக்கு கூட்டின்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரே வீட்டுல இருக்க ஆரம்பிச்சோம். எனக்கு இருந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திட்டி என்னை கண்டிச்சு இப்போ ஏதோ கிளியரா இருக்கிறேங்க. ஓரளவுக்கு இருக்கிறேன். என் லைஃப்ல நான் இப்படி மாறுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா மாறினதுக்கு 100% காரணம் என் தம்பி புருஷர் தான். இதுதாங்க எங்க லைஃப் ஸ்டோரி. நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இந்த 13 வருஷத்துல எனக்கு உன்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு சில பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு எதனா கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தா கேள்றாரு. இந்த 13 வருஷத்துல என்ன எங்கேயாவது தேட பார்த்திருக்கியா, இல்ல எங்கேயாவது தேடி இவனை கண்டுபிடிக்கணும், மிஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கியா? என்ன தேடணும்னு நினைப்பேன். பட் உங்க வீட்டு சுச்சுவேஷன் தெரியல. அங்க போய் கேட்டாங்க, அங்க போய் நின்னாலே உனக்கு தெரியல, போ வராத அப்படின்னு எதனா சொல்லுவாங்களோ, இல்ல உன்னை கேட்க வேணா சொல்லுவாங்களோ, இருக்கிற அந்த அன்பும் போயிடுமான்ற ஒரு பயத்துல ஏடாமலே விட்டுருவான். நான் எதனா மிஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. எந்த ஒரு ஒரு பிளேஸ் அப்படிப்பட்டது லைக் எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சிடணும் அந்த மாதிரியான மைண்ட்ல இருக்கு. எனக்கு தெரியும் புருஷோத், ஏன்னா உன்னை சின்ன வயசுல லாஸ்ட்ல சேர்க்கும் போது என்னை கூட்டிட்டு போவாங்கல்ல, ஸ்னேகாலியா அந்த பேர் மட்டும் தெரியும் எனக்கு. ஆனா அது என்ன ஒரு இப்போ ஐயப்பாக்கன்னு இப்போதான் தெரியும். அந்த டைம்ல எனக்கு அந்த ஊர் பேர் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அம்பத்தூர். இது நீ நம்பறியா என்ன தெரியல, உண்மையிலே சொல்றேன். நான் இந்த கூகுள் மேப்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். அந்த இதுவெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அம்பத்தூர் ஸ்னேகாலியா எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. எந்த ஒரு இதுவுமே பண்ணாது கிடைக்காது.
ரேட் சொல்லிட்டு ஜஸ்ட் விட்டுருவேன். அது இல்லாம நான் வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி பசங்க 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 சொல்லிட்டு கொஞ்சம் பேடா வந்ததுனால கொஞ்சம் மிஸ் பண்ணாம என்னால பண்ண முடியுதே தவிர தேடி வர முடியல என்னால. அதுக்கு சாரி. நானும் நிறைய பேர் கூட பழகியிருக்கேன், நிறைய பேர் கூட பாண்டில் இருந்திருக்கேன். ஆனா நீ அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் பேசினப்ப நீ சொன்ன பேர் ஹலோ சொல்லுடான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் இவன் எப்படியோ நம்ம அண்ணன் தான் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு தான் பேசுவான்னுட்டு. ஆனா நீ சொல்லுடா இந்த பேரு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு அந்த செகண்ட்ல அந்த ஃபீலிங்ஸ் நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா அதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் சொல்ல முடியாது, அந்த வார்த்தையால சொல்ல முடியாதுவாங்கல்ல. ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிக்காத. உண்மையில அந்த ஃபீலிங்ஸை என்னால சொல்ல முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு. சாரிடா, மனநலம் தேடி வர முடியாது. சொல்லு மிஸ்டர், வேற எந்த கேள்வி இருக்கா? வேற எந்த கேள்வி இல்லை, நீ கொடுத்த பதில் எனக்கு போதும், திருப்தி ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எனக்கு எந்த கேள்வியும் இல்லை, ஆனா ஒரே ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அதாவது நான் வீட்டை விட்டு போயிட்டேன், ஓகேவா? போயிட்டேன். நீ ஹாஸ்டல்ல படிச்சிருந்த. இந்த அப்பப்போ ஹாஸ்டல்ல கால் பண்ணுவாங்கல்ல, அப்பப்போ லீவ்ல வருவல்ல, ஒரு மாசம் லீவ்ல வருவல்ல, மே மாசம். யார் வருவா? நீ வருவியாடா? நானடா வருவேன், நீ தான் வருவா. அப்போ அந்த டைம்ல நீ வீட்டுல கேட்பியா கோகுல் என்ன பண்ணா, கோகுல் நானா, அதெல்லாம் கேட்பியா? எனக்கு மிஸ் பண்ணுவியா? எனக்கு இந்த ஒரு கேள்வி மட்டும் தான். நீ என்ன நினைச்சிருக்க, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன நினைச்ச, நாங்க வந்து மே மாசம் அவங்களை போய் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தகவல் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி, லைக் நீ வந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கும் பெருசா எதுவுமே இல்லை. சரி ஓகே, போயிட்டான், நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் லேட்டர் டேஸ் போக 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 நான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா, அப்போல்லாம் ஃபேஸ்புக் தான் பீக்ல இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்ல ஃபுல்லாக சர்ச் பண்ணி போவோம் பேர் வாங்க, என்னன்னா கோகுல் கண்ணன், கோகுல் செல்வி, அப்போ பேர் என் பேர், எங்க நம்ம 2 பேர். ஸோ இதான் போய் பார்ப்பேன், ஒரு இதுலேயும் உன்னோட இதுலாம் வராது. ஸோ ஓகே, அதுலேயே அப்படியே ஹோப் போயிடுச்சு. அப்போதான் கண்டுபிடிப்பனாலாம் வாய்ப்பே இல்லை. ஏதோ உனக்கு பிடிச்ச கடவுள் தான் சிவன் சொல்றல, சிவராத்திரிக்கு அப்புறம் கிடைச்சது. மேபி கடவுள். சரி, எனக்கு உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் உன் கூட பேசின அந்த ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் எப்படின்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு எப்படி இருந்தது அதை மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும். இது தெரியல. இப்போ நம்ம வந்து இப்போ நம்மள வந்து பாட்காஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பொய் சொல்றேன், அதெல்லாம் இல்லை. உண்மையில சத்தியமான்னு சொன்னா எப்படின்னா, அன்னைக்கு நான் படுத்திருந்தேன், ஏன் தெரியல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், லைக். ஆனா அன்னைக்கு மேபி மைண்ட்ல வந்துட்டே ஏதோ கோகுல் அதான் இருக்கான், இந்த மாதிரி கால் பண்ணோம், கண்டுபிடிக்கலாம், தாத்தா கிட்ட கேட்கலாம் நினைச்சேன். அன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, மெடிக்கல் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்றேன். ஸோ அங்கே சும்மா படுத்து இந்த உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டு கால் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, போறேன் எவனோ எடுப்பான்னு சொல்லிட்டு படுத்துன்னு. திருப்பி கால் வரும்போது சொல்லிதான் அவ்வளோ ஃபுல் ஜுரம். சரி ஓகே எடுத்துலாம் சொல்லிட்டு எடுத்து பேசும்போது தான் பார்த்தா கோகுல். எனக்கு வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா, கோகுல் தானடா, வேற யாருடா இவன் தான் பெரிய இவன், அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த டைம்ல இப்படியும் கோகுல் அண்ணா தான் சொல்லுவான் போல. அது நான் நினைச்சுனா திருத்தூர் ஓடிட்டு திருத்தூர் அந்த பையனாவே நினைச்சுக்கிறேன். ஒண்ணு சின்ன வயசுல அடி வாங்க ஞாபகம்டா, அது மட்டும் திருப்பி அடிச்சு அப்பா ஒண்ணு அடிச்சு அதுதானே, அது கிடையாதுடா. இன்னும் உன்னை அந்த புஷத்தாவே நினைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா தெரியுது இப்படி வந்துட்டு இப்படி வந்து கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கறது சொல்லவில்லைன்னு. கட் பண்ணி பாப்பேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளவுதான், நீ கால் பண்ண, நானும் பேசினேன். அது வந்து எனக்கு வந்து இந்த 13 வருஷம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ கால் பண்ண எனக்கு வந்து அப்படியே கோகுல் தேவடா இல்லைன்னா சொல்லுடா, அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஜுரம் அது எதுவுமே, நீ கால் பண்ண. ஆனா எனக்கு நீ பேசும்போது தெரிய வந்துச்சு, நீ கெஸ் பண்ண ஆக்சுவலா கோகுல் இருப்பான்டான்னு சொல்லிட்டுன்னு. நீ கோகுல் சொன்னோடனே ஓகே சொல்லுடான்னு சொல்லிட்டு டேரக்டா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்து பேசி உன்னை பார்த்தப்போ ஒரு மாதிரி அந்த சரௌண்டிங்ஸ்ல உன்னை பார்க்கும்போது பிடிக்கல, எப்படியாவது இது பண்ணணும்னு நினச்சோம். ஸோ நான் நல்லா கூட்டு வந்து இப்படி மாற்றி வீடியோ முன்னாடி. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்குல்ல, அதுவே போதும். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மோகன் டாக்ஸ்க்கு ரொம்ப நன்றி.